अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णौ शयामुनं रामं पद्माक्षणाथशतचित्तेशनेशरमारमापतीं वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम विजयन्ती भूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्केशरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि स्वनामं लक्ष्मणमुनिस्मृतिगृह्णातु मामकं प्रसादयतेत्सूक्तिः स्वाधीनपतितां श्रुतिम् अनुकल्पभूतमुरतिपदं सताम् अजहत्रिवर्गम् अपवर्गवैभवम् चलचित्रवृत्तिविनिवर्तनौषधम् शरणं यतीन्द्र शरणं प्रणीमहे. இந்த ஸ்லோகத்துல ஸ்ரீபாஷ்யக்காரருடைய திருவடியை சரணமாக வரிக்கிறோம் அப்படின்னு சொல்ற. பூர்வ ஸ்லோகத்துல ஸ்ரீபாஷ்யக்காரருடைய கீர்த்திய புகழ பேசறதுனால தன்னுடைய வாக்கு தெளிந்த நீர், இனிமையான நீர் போல எல்லாரும் பருவத்துக்கு ஏற்றுவா இருக்கா போல இவருடைய ஸ்ரீசுத்தியும் ஏற்கனவே சொன்னோம். ஆமி தாந்து நிஜாட்சரைஹி சுமனசா பௌமாகா பிபந்த்வன்வகம் அப்படின்னு பாஷ்யக்காரர் ஸ்ரீபாஷ்யத்தை ஸ்ரீ மங்கள ஸ்லோகத்துல சாதித்தார். பௌமாகா அன்வகம் பிபந்து தினந்தோறும் பருகுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இந்த இவருடைய வாக்கும் நல்ல தெளிந்ததாகவும் இனிமையாகவும் இருக்கிறதாகவும் அமைந்து எல்லாரும் பருகக்கூடியதா இருக்குதுன்னு சொன்னார். இதுல அப்படிப்பட்ட பாஷ்யக்காரருடைய திருவடியை நான் வரிக்கிறேன், சரணமாக வரிக்கிறேன். எம்பெருமானே சாஸ்திரங்கள்லாம் சொல்றது துவயத்தை சொல்லி எம்பெருமானுடைய திருவடியை பற்ற வேணும். கனிமகேச்ச தத்ராத்யோ ஜம்பதி ஜெகதாம்பதி அப்படின்ற சொல்றா போல அந்த இடத்துல அந்த தம்பதிகளை துவயத்தை கொண்டு வரிக்கணும் அப்படின்னு சொல்றது சாஸ்திரம். அப்படின்ட்டு இங்க எதிராக வரிக்கிறேன்னு சொல்றாரு. என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னா அதுக்கு 3 விசேஷங்கள் சொல்றார். இதெல்லாம் ஏற்கனவே அர்த்தம் பார்த்துட்டோம். அனுகல்பூதமுரபிப்பதம் சதாம், சத்துக்களுக்கு எம்பெருமானுடைய திருவடியை பற்றுறதுன்றது 2ஆம் பட்சம்தான். முதல் பட்சம் எது அப்படின்னா பாஷ்யக்காரர் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றார். அஜஹத்ரிவர்க்கம் அபவர்க்க வைபவம். அபவர்க்க வைபவம் மோக்ஷானுபவம் இருக்குதே, அது மோட்சத்துக்கு போய் மோட்சானுபவத்தை அனுபவிக்கிறோம்னு சொன்னா இந்த திருவர்க்கமா இருக்கக்கூடிய தர்மார்த்த காமங்களை அங்க விட்டுதான் மோட்சானுபவத்தை தேரும். அந்த மாதிரி இல்லை. இது இங்க தர்மார்த்த காமங்களை அனுபவிச்சுண்டபடியே இந்த லீலா விபூதியில அபவர்க்க வைபவத்தையும் அனுபவிக்கலாம் சிவாஷகாருடைய திருவடியை பற்றினா அப்படின்னு சாய்க்கிறார். 3வது சலச்சித்த விருத்தி வினிவர்த்தன ஔஷதம். சலச்சித்த விருத்தி அதாவது சலிச்சுட்டே இருக்கக்கூடியதான மனசு இருக்குதே, அந்த மனசுக்கு அந்த சஞ்சலம் இருக்குது. அந்த சஞ்சலத்தை போக்கக்கூடிய அருமருந்தா இருக்கக்கூடியதா இருக்குது சிவாஷகாருடைய திருவடி. அதனால சரணம்
யதீந்திரச்சரணம் விரணீமஹே. அதனால ஸ்ரீபாஷ்யகாரோட திருவடியை வரிக்கிறோம் அப்படின்னு சொல்ற. இதுல முதல் காரகம் இருக்கு, கல்பூத முரபித்பதம் சதாம். எம்பெருமானுடைய திருவடி எப்படிப்பட்ட திருவடி, மேன்மையான திருவடி அப்படின்னு சொன்னா, முரபித்து இருக்கானே, அதான் எம்பெருமானுக்கு முரபித்து அப்படின்னு. ஏன் இந்த இடத்துல முரபித்துன்னு சொல்லணும்? எவ்வளோ கல்யாண குணத்தை சொல்றத விட்டுட்டு முரண் அழிச்சவன் அப்படின்னு சொல்றது ஒரு வசதியா அப்படின்னு, அது ஒரு ஏற்றம். அதான் வசதியா ஏற்றமா அப்படின்னா, ஆமா, எம்பெருமான் பக்ஷபாதம் இல்லாம தப்பு பண்றவாளை அழிச்சு லோகத்தை காப்பாற்றக்கூடியவன். அதனால தீமையை களைஞ்சி நன்மை, பொதுவிலேயே பெருமாளுடைய அவதாரம் எதுக்கு? பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம். சாதுக்களை பரித்ராணம் பண்றது, விநாசாய துஷ்கிருதாம், துஷ்டுக்கீழ விநாசம் பண்றதும் எம்பெருமானுக்கு ஒரு காரியம், விசேஷம். அதுக்காக தான் பெருமாள் இங்க அது சாதுக்களை காப்பாத்துறான் அப்படின்னு சொன்னா, விநாசாயச்சா அப்படின்றது சகாரத்துக்கு அதுவும் பண்றான், அது முக்கியம் இல்ல, சாது பரித்ராணம் தான் முக்கியம் அப்படின்னு அர்த்தம் சொன்னாலும், அந்த சகாரத்துக்கு சமுச்சயார்த்த அர்த்தமும் சொல்லலாம். சாதுக்களை காப்பாத்துறதுன்றது கூட துஷ்கிருதிகளை நாசம் பண்றான் அப்படின்றது. ஏன்னா அந்த விஸ்வாமித்திரர் ராமனை தங்களுடைய யாகத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி தசரதன் கிட்ட ராமனை விட்டாலும், அதுல என்ன, எப்படி காப்பாத்துறது? அந்த இடைஞ்சல் பண்ணக்கூடிய அசுரார்களை வதம் பண்ணிதான் அழிச்சுதான் இவருடைய யாகத்தை காப்பாற்றும். அதனால அதுவும் எம்பெருமானுடைய அவதாரத்துடைய பிரயோஜனம். தர்ம சம்ஸ்தாபனார்த்தாயா, தர்ம சம்ஸ்தாபனம் தர்மத்தின்படி தர்மத்தை நிலநாட்டுறதுக்காகவும் லோகத்துல எம்பெருமான அவதரிக்கிறான்னு சொன்னதுனாலே, இப்போ சாது பரித்ராணாதிகள் தர்ம சம்ஸ்தாபனம் இது ரெண்டும் நடுவில் இருக்கக்கூடிய துஷ்கிருத் விநாசம் இருக்குதே, அதனால நிலைநாட்டப்படுறது. அது போல அதனால இந்த இடத்துல முரபித்து அப்படின்ற திருநாமத்தை பெரியாழ்வார் கூட பெருமாள் தான் பரதத்துவ நிர்ணயம் பண்ணி பாண்டியன் கொண்டாட பற்றுகிறான் வந்தான்னு அப்படின்ற ரீதியில யானை மேல அவரை ஊர்வலம் வர வச்சான்னா, கௌரவம் படுத்தினான்னா, அப்போ தன்னை பிரதிஷ்டாபனம், அதாவது எம்பெருமான் தான் பரதெய்வம் அப்படின்னு ஸ்தாபிச்சவருடைய கொண்டாட்ட விழாவை தான் கண்டுகளிக்கிறதுக்காக எம்பெருமான் நேர வந்தான் கருட வாகனத்துல. அப்படி தோன்றின எம்பெருமானே இவர் ஸ்தோத்திரம் பண்றதுன்னா என்ன பண்ணணும்? எவ்வளவு பரதத்துவத்துக்கு அவர் பிரமாணங்கள்லாம் சொன்னார். அப்படிப்பட்ட பரதத்துவமே அப்படின்னு அந்த கல்யாண குணத்தெல்லாம் சொல்லி
எம்பெருமான சேவிக்காத இல்ல வாழ்த்தாத பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் அப்படின்னு சொன்னார். இதுலயே எம்பெருமானுடைய இப்ப ஒரு வார்த்தை சொன்னேன், பரதத்துவாதிகள்லாம் எம்பெருமானுடைய மேன்மையை சொல்லி வாழ்த்தத்தை விட்டுட்டு மல்லாண்டரின் தோழி மணிவண்ணா அப்படின்னு மல்லரை மாட்டிய விற்த்தாந்தத்தை சொல்லி, அப்படிப்பட்டவனே மல்லரை மாட்டிய தேவாதி தேவனே உன் சேவடி சேவடி திருக்காப்பு அப்படின்னு காப்பு சாத்தினார். ஆனா இந்த பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் அப்படின்றதுலயே எம்பெருமானுடைய பரத்வத்தை நன்னா ஸ்தாபிக்கப்பட்டிருக்குது, இருக்கட்டும். ஆனா என்ன பொதுவா பார்த்தா, மேல இருந்த வாரியா பார்த்தா சாதாரணமா நீ வாழணும் வாழணும் பல வருஷம் வாழணும், எப்படிப்பட்ட நீ பல்லாண்டத்தின் தோல் மணிவண்ணா நீ வாழ வேண்டும். ஏன் அந்த இடத்துல அப்படி மல்லாண்டத்தின் தோல்னு சொன்னாரு அப்படின்னா, மல்லரை மாட்டிய தேவாதி தேவன் தான் சொல்லணுமா? இப்ப இத்தனை பேரை காப்பாத்தின தேவாதி தேவன் சொல்ல வேணாமா? அப்படி சொல்றதுக்கு இப்படி சொல்றாரு அப்படின்னா இல்ல. அதாவது எம்பெருமான் நம்ம விஷயத்துல என்ன பண்றான் அப்படின்றத சொல்றதுக்காக தான் அந்த இடத்துல அந்த அந்த விற்த்தாந்தம் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நம்மலாம் எப்படி எம்பெருமான் காப்பாத்துறான் அப்படின்னு சொன்னா, நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அகங்கார மமகாரத்தை ஒழிக்க பண்ணி நம்ம காப்பாத்துறோம். நாம அவனிடத்துல இருந்து பிரிஞ்சு இருக்கிறதுக்கு காரணமே இந்த அகங்கார மமகாரம்னு இருக்குதே, இந்த ரெண்டு தான் ரொம்ப பிரதானம். இந்த ரெண்டு இருக்கிறதுனாலதான் அந்த மாதிரி நாம அவனிடத்துல இருந்து பிரிஞ்சு இருக்குமே தவிர, அனாதிகாலமா இப்ப பிரிஞ்சு இருக்கிறதுக்கு காரணம் நம்முடைய பாப்பவசாத்து. அந்த பாப்பம் முதல்ல இந்த அகங்கார மமகாரத்தை விட்டொழிக்காதான் நம்ம இடத்துல இருந்து சிரிக்காத விட்டு பிரியாதபடி அப்படி சேர பண்ணிடுது. அதை ஒழிச்சவன். ஏன்னா ஒருத்தருக்கு ஆயிரம் ஆயிரம் பெருமைகள் இருந்தா கூட நமக்கு என்ன பண்ணாரோ அததான் அவரை பார்த்துச்சே, எனக்கு வாழ்வெடுத்தவர் இவர் இல்லைன்னா நான் இருக்கவே இல்லை அப்படின்னு முதல்ல புகழுது. அதுதான் புகழும். ஏன் மல்லரை மாட்டிய மல்லாண்ட சிந்தோள் மணிவண்ணா அப்படின்னு மல்லரை மாட்டியன்னு கூட சொல்லலைங்க, மல்லாண்ட அப்படின்னு அவளை ஆண்டான் அப்படின்னு சொல்ற. அதாவது அவளுக்கும் மல்யுத்தம் பண்ற வாழ்த்துக்காரே, முஷ்டிகான் சாணூரன் அப்படின்னு முஷ்டிகாத்துறான் அப்படி அவளை இந்த மல்யுத்தத்துல பண்றவா என்ன பண்ணுவா, ஒருத்தருக்கு ஒருத்தர் அணைச்சி அவளுடைய வீரியத்தெல்லாம் அடக்குவார்கள். அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆயுதத்தை கொண்டு அழிச்சு இழிச்சு அந்த மாதிரி எல்லாம் பண்றதில்லை. பந்து வச்சுட்டு நான் என்ன பண்றேன்னா நீ என்ன பண்ற விளையாடுறியா அப்படின்னு பாக்குறது இல்லை. இந்த இடத்துல மல்யுத்தம்ன்றது தன்னுடைய சரீரம் தன் கையையே நம்பி பண்ணக்கூடியது, மீதியெல்லாம் இல்லை. அதனால அவ எத்தனை பேருங்க, 2 பேர். அந்த 2 பேரை இவன் என்ன பண்ணா, கட்டி பரண்டு உருண்டு அப்படி எல்லாம் பண்ணி அவளை அழிச்சான். அந்த அழிச்சது அவளை நிரசனம் பண்ணி அதோகதிக்கு போக வச்சானா அப்படின்னு சொன்னா, அப்படி கட்டி பரண்டு எல்லாம் பண்ணச்சே அந்த எம்பெருமானுடைய
திருமேனி சம்பந்தம், திருமார்பு சம்பந்தம், பிராட்டியினுடைய அனுகிரகம், பிராட்டி வீட்டில் இருக்கிற மாறுனால பண்றதுனால பிராட்டியினுடைய அனுகிரகம் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால ஆண்ட அப்படின்னு சொன்னார். ஆண்டன்னா அவனுக்கு நற்கதி கொடுத்தான் தான் அர்த்தம். அவனுக்கு தன்னுடைய திருமேனியுடைய ஸ்பர்ஷம் எல்லாம் அவனுக்கு இந்த மல்யுத்த வீரனா இருக்கக்கூடிய துர்தசை இருக்க அதை போக்கி, அப்படிப்பட்ட சரீரத்தை போக்கி அவனை நல்லபடியா ஆண்டான் தான் அர்த்தம். அந்த ரெண்டு பேர், அந்த ஆத்மா அவனிடத்துல போய் சேர்ந்தது அப்படின்றது தான். அது எதுக்காகன்னா, நம்மளாம் எப்படி அவன் ஆள்றான் அப்படின்னு சொன்னா, அந்த மல்யுத்த வீரர்கள் என்ன அவனுடைய ஆயுதத்தை நம்புறானா, கம்சன் கம்சனை காப்பாற்றுறதுக்காக தானே, கண்ணன் இடத்துல இருந்து தான் காக்கப்படணுன்றதுக்கான அவள் அங்க நிறுத்திருக்கான். அவள் எப்படி தன்னுடைய பலத்தையே நினைச்சு பண்றவா, வேற எதனுடைய சகாயத்தினுடைய அந்த ஆயுதாதிகளுடைய பெருமையை நினைச்சு அப்படி காப்பாத்தி கொள்றதுக்கு கம்சனை காப்பாற்ற முயல்றவா இல்லை, அவளுடைய பலத்தை. அதே மாதிரி நாமும் எப்படி எம்பெருமானிடத்துல இருந்து நாமும் தனிய விலகி நாமே காப்பாத்திக்கணும்னு சொல்றோம். அகங்காரம் அகங்காரம் ரெண்டு. அங்க இருக்கிற மல்யுத்தர் எத்தனை பேர்? 2 பேர். அந்த 2 பேரை அழிச்சு அவளை காப்பாத்தினதுனால, ஆண்டத்தினால நம்முடைய ஆத்மாவை, நாம்னு சொல்லக்கூடிய நம்ம ஆத்மாவை காப்பாத்துறது எப்படி அப்படின்னு சொன்னா, நம்ம இடத்துல கூடிய அகங்கார மமகாரத்தை ஒழிச்சு காப்பாத்துறவன்றதுக்கு அப்படிப்பட்ட உபகாரன் அப்படின்றதுனாலதான் மல்லாண்ட தீண்டோள் மணிவண்ணா அப்படின்னு சொன்னார். மணியை போன்ற சுபாவம் உடையவன். மணியை எளிதில கையாள முடியும். அது உயர்த்தியான வஸ்து. மணியெல்லாம் நம்முடைய குறைகள்லாம் போக்கடிக்கக்கூடிய வஸ்து. அதே போல இந்த மணி எளிமையாகவும் கையாளலாம். அதுக்கு ஒன்றும் பெரிய இடமெல்லாம் வேண்டாம். நம்முடைய உத்திரியத்திலேயே முந்தானையிலேயே அவ முடிச்சுக்கலாம். அப்படி அதை சுலபமா எடுத்து வச்சுடலாம். ஆள்றதுக்கு அது சௌரி. அதனால இந்த இடத்துல முரபித்து அப்படின்னு சொன்னான். அப்படியா? அவன் எல்லாரையும் வேண்டியவன் வேண்டாதவன் பார்க்காத பண்ணுவானா? அப்படின்னா கட்டாயம் பண்ணுவான். முரன்றவன் யாரு? அந்த நரகாசுரன் யாரு? நரகாசுரனுக்கு முரன்றவன், நரகாசுரனுக்கு ஒரு சேனாதிபதியா இருந்தான், சேனைக்கு அதிபதியா. நரகாசுரன்றது யாரு? தனக்கும் சத்யபாமனுக்கும் பூதேவிக்கும் பிறந்த ஒரு அசுரன், தன்னுடைய பிள்ளை, அவனுடைய சேனாதிபதி. அவனையே இவன் அழிக்கிறான். அதாவது பெருமாள் நம்முடைய தீங்க கழிக்கச்சே எந்த விதமான இதுவும் இது பண்ணாம அந்த தீங்குக்கு உண்டான சரீரங்கள்லாம் நிர்தாட்சியமா அழிக்கக்கூடியவன். அதான் சரீரத்தை அழிக்கிறாங்கன்னா சரீரத்துக்கு உண்டான பாவங்கள் மொத்தத்தையும் அழிச்சு பண்ணக்கூடியவன். அதனாலதான் இந்த இடத்துல முரபிதி பதம் அப்படின்னு எம்பெருமானுடைய திருவடிக்கு ஏற்றத்தை. எம்பெருமான் திருவடி, ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடி, இன்னும் ஏதாவது பெருமைகள்லாம் சொல்லலாமோ இல்ல? அப்படி இல்லாத முரபித்து அப்படின்னு சொல்லி அவனுடைய திருவடின்னு சொன்னதுக்கு தாத்பரியம். சரி, இப்படி இருக்கக்கூடிய இவ்வளவு ஏற்றமும் இந்த எம்பெருமான் திருவடி இருக்குது, சாதாரணமாகவே இருக்குது. அதனால நம்முடைய பாப்பங்கள்லாம் ஒழிச்சு அனாதிகாலமா எப்படி முரணாகப்பட்டவன் நரகாசுரனோடு சேர்ந்து அவனுடைய
இதுவா சேனை தலைவனா இருந்து இது பண்ணான். அதனால அவன் அழிச்சான் அப்படின்னு சொல்றது. இப்படி இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருவடி இப்படியெல்லாம் தீமைகளை களைஞ்சி நல்லதை நல்கக்கூடிய எம்பெருமானுடைய திருவடியே ரெண்டாம் பட்சமா அனுகல்பூதமா ஏன் சத்துக்கள்லாம் நினைக்கிறா அப்படின்னு சொன்னா, எம்பெருமானும் தயாளுதான், ஈஸ்வரனும் எம்பெருமான் ஈஸ்வரனும் தயாளுதான், ஆச்சாரியாலும் தயாளுதான். ரெண்டு பேருக்கும் கிருபை இருக்குது. ஆனா எம்பெருமானுடைய கிருபையாகப்பட்டது ஆச்சாரிய கிருபையே அபேட்சித்தது. எம்பெருமானுடைய கிருபையாகப்பட்டது ஆச்சாரியனுடைய கிருபையை அபேட்சித்தது. ஆச்சாரியன் அதாவது பாபிஷ்டா க்ஷத்ரபந்துஷ்ட புண்டரீகஷ்ட புண்ணியகிருதி ஆச்சாரியவர்த்தயா முக்தௌ தஸ்மாத் ஆச்சாரியவான் பவேத் அப்படின்ற இந்த விஷயத்தை ரகசியத்திலே சாதத்துல ஆரம்பத்திலேயே சாய்க்கிறேன். அதாவது ஆச்சாரியனை பெற்றாதான் மோட்சம் பெற முடியும். ஒருத்தன் பண்ணின பாபத்தினால மோட்சம் பெறாது இருக்கிறதோ அது மோட்சத்துக்கு தடங்களா இருக்கிறதோ, இல்ல அதிசேத புண்ணியங்கள்லாம் பண்ணினதுனால ஒருத்தன் மோட்சம் போறதோ கிடையாது. பாபிஷ்டா க்ஷத்ரபந்துஷ்டா பாபமே செய்து பாவியானேன் அப்படின்னு சொல்லக்கூடிய க்ஷத்ரபந்து இருக்கானே, மொய்த்த வல்வினையுள் நின்ற அவன் எப்படி நெய்க்குடத்தை பற்றி ஏறும் எறும்புகள், அந்த நெய்யே தெரியாதபடி எறும்பே அப்படியே மொத்தம் மூடிட்டு இருக்க ஆனா மாதிரி இருக்கக்கூடிய மொய்த்த வல்வினை, அப்படி இருக்கக்கூடிய க்ஷத்ரபந்து கூட ஆச்சாரியனால மோட்சம் பெற்றான். புண்டரீகஷ்ட புண்ணியகிருது, புண்டரீகர் மகா புண்ணியசாலி, நல்லதையே பண்ணக்கூடியவர். அவரும் ஆச்சாரியன் அடைஞ்சுதான் மோட்சம் போனார். அந்த புண்ணியம் அவருக்கு மோட்சம். அதனால எல்லாரும் ஆச்சாரியனை தரணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அந்த சாஸ்திரப்படி ஈஸ்வரனுடைய கிருபையாகப்பட்டது ஆச்சாரிய கிருபையே அபேட்சிச்சு காரியம் பண்ணக்கூடியது. ஆனா ஆச்சாரிய கிருபை அதனால ஆச்சாரிய கிருபை அப்படி இல்லை. அது சரி ஆச்சாரிய கிருபை என்ன பண்றது அப்படின்னு சொன்னா, ஈஸ்வர அனுகிரகத்தை பெற்று தரது. நமக்கு ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தை பெற்று தருது. அது பெற்று தருது மாத்திரம் இல்ல, ஈஸ்வரனுடைய நிகிரகத்தை கூட சமனம் பண்றது. ஆச்சாரியனுடைய பெருமை எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா, ஈஸ்வரனுடைய நிகிரகத்தை கூட சமனம் பண்ணக்கூடியது ஆச்சாரியனுடைய கிருபை. ஆனா ஈஸ்வரனுடைய கிருபை நமக்கு எதை பண்ணாலும் பண்ணாட்டாலும் எல்லாம் பண்ணா கூட ஆச்சாரியனுடைய கிருபையை அவலம்பிச்சுதான் அது காரியம் பண்றது. அப்புறம் ஈஸ்வரனுடைய கிருபையாகப்பட்டது லீலாரசத்தோட கூடினது. இதை ஏற்கனவே கொஞ்சம் சொல்லியிருக்கோம். அதாவது ஈஸ்வரனுடைய கிருபை நமக்கு, நான் அதிக பாவம் பண்ணணும்னா இந்த சம்சாரத்திலேயே தள்ளி சரி இன்னும் ஒரு நாளைக்கு லீலாரசத்தை கொடுக்குறான் அப்படின்னு அது லீலாரசமா இருக்குது. அத்தோட கூட லீலாரசமும் கலந்துடாது. ஆனா ஆச்சாரிய கிருபை அப்படி இல்லை. ஈஸ்வரன் என்ன பண்ணுவான், சென்று சென்னாகிலும் கண்டு சன்மம் கழிப்பான். சரி
இன்னைக்கு பண்ணோம், இந்த கிருஷி பலிக்கலையா, அடுத்த ஜென்மா அடுத்த ஜென்மா அடுத்த ஜென்மா அப்படின்னு லீலாரசத்தை எடுத்துப்பான். அது இந்த போட்டியில ஜெயிக்கலன்னா அடுத்த டோர்னமெண்ட்ல சேர்த்துக்கோங்க அப்படின்னு. என்னைக்கானா ஒரு நாளைக்கு கப் வாங்க மாட்டானா, மெடல் வாங்க மாட்டானா அப்படின்னு நினைச்சுட்டான், அவ்வளவுதான். ஆனா ஆச்சாரிய கிருபா அப்படி இல்லை, கேவலம் அனுகிரகம் மாத்திரம். இவன் நம்ம ஆசிரியர்தான், நம்முடைய கட்டாட்ச வீக்ஷணத்துக்கு இருந்துதான் இவனுக்கு மோட்சத்தை பெற்றே தர வேண்டும். எம்பெருமான இடத்துல மோட்சத்துக்காக இவனுக்கு சிபாரிசு பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஆச்சாரியன் அனுகிரகம் மாத்திரமே பண்றவன். பயனன்னாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்னாக திருத்தி பணிகொள்வான். எம்பெருமான் அப்படி இல்லை. சரி, இப்போ பயம் இல்லையா, திருத்திட்டு போட்டோம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. சென்னாகிலும் கண்டு சென்னம் கழித்தான் அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் சிருஷ்டி பண்ணுவான். இந்த பிறவி அப்படியே விடுவான், இது போறபடியே போகட்டும் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு பிறவியை கொடுப்பான், அதுக்கப்புறம் ஒரு பிறவியை கொடுப்பான். எப்படியோ ஒரு பிறவியில அவனுக்கு மோட்ச விஷயம் உண்டு பண்ணி இசைவி தன்னையும் தாளினைக்கு இருத்தும் அம்மானேன்னு கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு போவான். இப்பயே பண்ணிடுவான்னு சொல்ல முடியும். ஆனா ஆச்சாரியன் அப்படி இல்லை. ஒருத்தர் தன்னை அண்டிட்டாக்கா அவள் எப்படியும் அனுகிரகமே பண்ணி செயல் நன்னாக திருத்தி பணிகொள்வான். ஒரு மனுஷன் பண்ண வேண்டிய செயல் என்ன? எம்பெருமான் திருவடியை பற்றது தான் மோட்சார்த்தம். அந்த சரணாகதி பிரபந்தனாகணும், பிரபந்தனத்தை பண்ணணும். அந்த செயலை நன்னா பண்ணி திருத்தி அவளை எம்பெருமானிடத்துல பணி கொள்ளும்படியா பண்ணுவன் ஆச்சாரியர். அதாவது ஈஸ்வரனுடைய கிருபை இருக்குதே, அதான் ஈஸ்வரனுடைய கிருபை. கிருபைன்றதும் அதாவது மருத்துவன் கிருபை பண்ணிதான் ஆபரேஷன்லாம் பண்ணி வேண்டாத பார்த்துலாம் தள்ளி இது பண்றான். அது போல சரி, அதான் ஈஸ்வரன் என்ன பண்ணுவான், ரெண்டு படியாவும் பண்ணுவான். அதாவது நாம ரொம்ப தப்பு பண்ணோம்னா உடனே தப்பு பண்றவாள் அவன் என்ன பண்ணுவான், தண்டிக்கிறதுக்காக நரகாதிகள் கூட கொடுப்பான். இந்த தப்பு போகணும், இந்த தப்பு மறுபடியும் வாசனையா வரக்கூடாது அப்படின்றதுக்காக நரகாதிகளை கொடுத்து அந்த அனுபவத்தை பண்ணி அந்த வாசனை ருச்சியெல்லாம் கொஞ்சம் ஒழிச்சு அப்புறம் பிறவி கொடுப்பான். இல்லைன்னா அப்படியே ஒழிச்சு பிறவி கொடுத்தான்னா இந்த வாசனைலாம் தொடருமானதுனால நரகத்துக்கு கூட இது பண்ணுவான். அதனால எம்பெருமானுடைய இது எப்படி இருக்குது, இந்த மாதிரி கீழ் நோக்கியும் நம்ம போகும்படி பண்ணுவன் நம்முடைய பிராரப்த கர்மப்படி. அதுவும் கடைசியில நல்லத்துக்குன்றது வேற, அதுக்காக பண்ணுவேன். அதனால என்ன பண்ணுவான்னா நம்ம மேல மேல அசாது கர்மகாரத்தை என்ன அசாதுவான காரியத்தெல்லாம் பண்ண சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்குவாள். ஆனா ஆச்சாரியன் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா, எப்பவும் மேலுக்கு வரக்கூடியதான சாது கிருத்தியத்தை தான் பண்ண பணிப்பறைய தவிர ஒரு நாளும் அசாதுவான காரியத்தை பண்ணவே சொல்ல மாட்டேன். எப்படியோ ஒண்ணு கொஞ்சம் கொஞ்சமாவது அவன் மேலுக்கு வரக்கூடிய சாது கிருத்தியத்தை தான் பண்ண சொல்லுவார். அதனால ஆச்சாரியன் எம்பெருமான காற்றிலும் உயர்ந்தவர். அதே போல ஆச்சாரியனுக்கும் எம்பெருமானுக்கும் என்ன அப்படின்னு சொன்ன, ஆச்சாரியன் ரெண்டு பேருக்கும் உபகாரகரா இருக்கார். ரெண்டு பேர் யார் அப்படின்னு சொன்ன, நமக்கு எம்பெருமானுக்கு ரெண்டு பேருக்கும். எம்பெருமான் பொருட்டு
சேஷமா இருக்கக்கூடிய நம்ம சமர்ப்பிக்கிறார். எம்பெருமானுக்கு இந்த சேஷ வஸ்துவை கொடுக்கிறார். நம் பொருட்டு என்ன பண்றார், சேஷிய நமக்கு காண்பிச்சு சேஷிய பற்றும்படி பண்றார். அதனால எம்பெருமானுக்கும் உபகாரம் பண்றார், நமக்கும் உபகாரம் பண்றார். ஆனா ஈஸ்வரன் அப்படி இல்லை, நமக்கு மாத்திரம்தான் உபகாரமா இருப்பான், சேத்தனனுக்கு மாத்திரம்தான் உபகாரமா இருப்பான். நமக்கு ஆச்சாரியனை கொடுக்குறான் யாரு, எம்பெருமான். சரி, அப்ப அதே மாதிரி ஆச்சாரியனுக்கு தானே ஜீவனை கொடுக்குறான் அப்படின்னு சொன்னா அது உபகாரமே இல்லை. அது ஒரு ஆச்சாரியன்ற பதத்தின ஒரு ஸ்தான விசேஷத்துல இருக்குன்னா அவருக்கு சிஷ்யன், அவ்வளவுதானே தவிர இவன் ஒன்றும் அதை கொடுக்கறது அப்படின்னு இல்லை. அது உபகாரம் கிடையாது. அவனை எப்ப ஆச்சாரியன்னு பிரதிஷ்டை பண்ணானோ அதனுடைய இதுவே தவிர, அதனோட சேர்ந்த காரியமே தவிர தனியே ஜீவனை கொடுக்குறான் ஆச்சாரியனுக்கு ஏத்தம் அப்படின்னு இல்லை. நம்ம விஷயத்துல அவன் நமக்கு ஆச்சாரியன் பெரும்படி பண்றா, அதனால நமக்கு உபகாரம். அதனால ஆச்சாரியன் பெருமாளை காட்டல. ஏன்னா ஆச்சாரியனுடைய கிருத்தியம் பெருமாளுக்கும் உபகாரமா இருக்கு, நமக்கும் உபகாரமா இருக்கு. அதனால ஆச்சாரியன் மேம்பட்டவர். அதே மாதிரி ஈஸ்வரன் இருக்கானே, தானும் ஆச்சாரியன ஆகணும், ஆச்சாரிய பதத்தை ஈஸ்வரன் விரும்புறான். ஆனா ஆச்சாரியன் எம்பெருமானுடைய பதத்தை விரும்புறதே கிடையாது. எம்பெருமான் பதத்தை ஏன் விரும்பாத, அப்படியே என்ன தாசத்துவத்தை விரும்பி அப்படியே அதுபடிதான் எம்பெருமானுக்கு தாசனா இருக்கணும்ன்றதுதான் விரும்புறாரே தவிர நாம எம்பெருமானுடைய போல நாம எம்பெருமானுடைய பதத்துல இருக்கணும் அப்படின்னு இல்லை. ஆனா ஈஸ்வரன் என்ன பண்றான், நாமும் ஆச்சாரிய ஸ்தானம் வகிக்கணும்னு கீதா சாஸ்திரங்கள்ல சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம் அப்படின்னு விழுந்தவனுக்கு ஆச்சாரியனா ஏத்துண்டு சிஷ்யனா ஏத்துண்டு தான் ஆச்சாரியனா இருந்து கீதையெல்லாம் உபதேசம் பண்ணான். அதனால ஆச்சாரிய பதமாகப்பட்டது எம்பெருமானும் விரும்பக்கூடியது. ஆனா இது எம்பெருமான் அதான் ஆச்சாரியன் எம்பெருமானுடைய பதத்தை ஒரு நாளும் விரும்பினதே கிடையாது. எம்பெருமானுக்கு அடியவனா இருக்கணும்ன்றது மாத்திரம்தான் அவ விரும்புறது. அதனாலேயும் ஆச்சாரியாய் உயர்ந்தவர்கள். அதுபோல ஈஸ்வரனுடைய சம்பந்தம் நமக்கு ஏற்படுறது, அது அனாதிகாலம் ஈஸ்வரனுடைய சம்பந்தம் இருக்கே, அது ஒழிக்க ஒழியாது. அப்படி இருக்கிறதுனால அது நம்முடைய சம்சாரத்துக்கும் காரணமா இருக்கு. ஈஸ்வரன் என்ன பண்றான், நம்முடைய செயல்களை பார்த்து சம்சாரியாகவும் ஆக்குறான். அப்படியே அதுல இருந்து விடுபடக்கூடிய மோட்ச காரணமாகவும் ஈஸ்வரன் ஆறான். ரெண்டுத்துக்கு அவன் காரணமாறான். அவன் ரொம்ப சாதாரணமா யார் என்ன பண்றாங்களோ அதுக்கு உண்டான காரணமா இருந்து அவன் ரெண்டுத்துக்கும் காரணமாகி சாதாரணமா இருக்கான். ஆனா ஆச்சாரியன் அப்படி இல்லை. ஆச்சாரிய சம்பந்தம் பெற்ற நாம் ஆச்சாரியன் மோட்சத்துக்காகவே அசாதாரணமான காரணமா அமைகிறார். ஆச்சாரியன் நாம மோட்சம் பெறும்படியா பண்ணக்கூடிய மோட்சத்துக்கு உண்டான அசாதாரண காரணமா அமையக்கூடியவரா இருக்கார். அது அப்படி எம்பெருமான காட்டிலும் ஆச்சாரியன் உயர்ந்தவராயிருக்கார். ஆச்சாரிய சம்பந்தம் இருக்குதே, அந்த ஆச்சாரிய சம்பந்தத்துல இருக்கவனுக்கு எம்பெருமானிடத்துல ஞான பக்தி ரூப பகவத் சம்பந்தம் சம்பாதிக்கிறதுக்கு முடியும். ஆச்சாரிய சம்பந்தம் பெற்றா எம்பெருமான பற்றினதான
ஞானம் பக்தியெல்லாம் நமக்கு பெரும்படியாக வரும். அதனால பகவத் சம்பந்தத்தை நாம பெறக்கூடிய சம்பாதிக்கக்கூடிய வழி இருக்குது. அதே ஆச்சாரிய சம்பந்தம் இல்லாத போட்டுன்னா ஈஸ்வர சம்பந்தமே நமக்கு இல்லாத போயிடும். அதனாலேயும் கேவல ஈஸ்வர சம்பந்தம் மாத்திரம் நமக்கு இருந்தது, ஆச்சாரிய சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொன்னா, ஈஸ்வரனுடைய அனுகிரகம் மாத்திரம் இருந்ததுன்னா நமக்கு ஆச்சாரிய சம்பந்தம் கிடைக்காம நிஷ்பலமா போயிடும். அதாவது மோட்சம் கிடைக்காது. ஆச்சாரிய சம்பந்தம் இருந்தால் தத்பக்தி ஞான பக்தி எல்லாம் உண்டாகி மோட்சம் பெறக்கூடிய ஈஸ்வர சம்பந்தம் கிடைக்கும். அந்த காரணத்தினாலையும் ஆச்சாரியன் உயர்ந்தவர். இதுக்கு ஒரு விற்த்தாந்தம் கூட சொல்றது உண்டு. அது அர்த்தத்துல அனுபவிக்கலாம். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. ஆதிவன்ஷடோபாதீனகிவர்யான் பஜேஷம் ஸ்ரீரங்கபூர்வசர்ஜீசான சதாசிரயம் ஸ்ரீவத்சவம் சஜலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.